டேய் என்னங்கடா வாத்தியார் விட்டுட்டே படம் எடுக்கிறீங்க? இனிமே எங்களுக்கு அந்த ஆள் ஊற்றி எங்களுக்கு தேவையே இல்லை. இருங்கடா வாத்தியார்கிட்ட போய் சொல்கிறேன். டேய் அம்டா அந்த ஆளை போய் கூட்டா படம் எடுக்குதுன்னா என்னதுன்னு நாங்கள் காட்டுறோம். வாத்தியார் ஏந்திர வாத்தியார். என்னடா அவனுங்க உன்னை விட்டு தனியாக படம் எடுக்கிறானுங்க. நானும் வந்து கேளு. யாரா? வேற யாரு? எல்லாம் நம்ம பசங்க தான். என்னடா சொல்ற? நெசமாலிமா? வந்து பாருன்றல. சரி விட்றா, எல்லாம் நம்ம பிள்ளைங்க. வருங்கால தலைமுறைக்கு வழி விட்டு நிற்கிறது தானே வாஸ்தவம். நல்லா இருந்துட்டு போட்டோம். இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும்ல. அவனுக்கு தான் கூட்டானுங்க. எங்களுக்கு வருஷமாச்சு வா. அட வா வாத்தியார். சரி தம்பிங்க கூட்டாங்கன்ற வரேன். அங்கே நடக்கிற கொடுமையை கொஞ்சம் பாரு வாத்தியார். படம் எடுக்கிறானுங்க, ஓகே. லொக்கேஷனே சரியில்லை. இப்படி வைடா. இங்க பாரு நவீனே, அவன் பகையாளி. 30 வருஷமா உனக்காக தான்டா காத்துக்கிறேன். உன்னை கொல்லாம விட மாட்டேன். எங்க சொல்லு. சரி டைரக்டர், நான் சொல்லிடுறேன். டேய் இப்படி வச்சா தான் கேமரா வாங்கி நல்லா இருக்கும். டேய் 30 வருஷமா உனக்காக தான் காத்துக்கிறேன். உனக்கு கொல்லாம விட மாட்டேன். பக்காடா நவீனே. என்ன பக்கா படம் எடுக்கிறாராம்? கன்றாவியா இருக்குது. வாத்தியாரா அப்படி என்ன குறை கண்டுபிடிச்சிட்ட நீ? 30 வருஷமா ஒருத்தன் கொலை பண்ணுறதுக்கு காத்துனுங்கிறான்ற. அப்போ அப்பேற்பட்டவனுக்கு ஒரு பெரிய ஆள் கேரக்டர் கொடுக்காம சின்ன பையனுக்கு போய் கொடுத்துருக்க. அது மட்டும் இல்லை, அங்கே ஒருத்தன் கொட்டாயை விட்டுனுக்கிறான், வேடி பார்த்துனுக்கிறான், இவன் சிரிச்சுனுக்கிறான், இவன் கேமரா பார்த்துனுக்கிறான், இவன் முது சொஞ்சுனுக்கிறான். இதுக்குதான் எங்கள் வாத்தியார் ஓனன்றது. வாத்தியார் அவன் வேலையை பாரு வாத்தியார். என் வேலையை தான்டா பார்த்துனுக்கிறேன். 4 வருஷமா நான் கட்டி காப்பாற்றினுக்கிற சாம்ராஜ்யம் எவன் அப்பனும் தூக்கி கொடுக்கல. வாத்தியாரே நீ முதல்ல ஓரமாக உட்காரு. இரு வாத்தியாரா நீ கிளம்பு. என்னங்கடா எங்கள் வாத்தியாரை கூட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா? வாத்தியாரே நீ அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி படம் எடுக்கிற. நாங்கள் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதுசாக ட்ரை பண்ணுறோம். இப்போ என்ன பழசுன்றியா? அப்படி சொல்ல முடியாது, இருந்தாலும். வாத்தியாரா நீ பழசா தான் ஆயிட்ட. வாத்தியாரா உனக்கு முதல் கேமரா ஆங்களுக்கு தெரியுமா? யாருக்கு வைக்க தெரியாது. உனக்கு கேமரா அங்கே தான் தெரியாது. அவனுங்க அமைதியாக தான் இருக்கிறானுங்க. கூட்டின்னு வந்து நீ தான் அசிங்கப்படுத்தினுக்கிற. அவர் கேமரா ஆங்கிள் தான் வைக்க தெரியாது. மற்றபடி கதை எழுதுறது, நடிப்பு சொல்லி கொடுத்து டைரக்ஷன் பண்ணுறது, டப்பிங் வாங்குறது, 1 மாதம் நைட் எல்லாம் தூங்காமல் எடிட் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணுறது, இதெல்லாம் யார் பண்ணுறது? மனுஷன் ஒத்தாலா பண்ணினுக்கிறாரு. நான் வாத்தியாரே, நேற்று பெஞ்ச மழையில எனக்கு மலைச்சா குர்த்தாவா அவனை வச்சு நாட்டியம் ஆண்டுக்கிற. ப்ரோ நீங்களாம் 90s கிட்ஸ் ப்ரோ, நாங்களாம் 2K கிட்ஸ். நாங்கள் எதை பண்ணாலும் ட்ரெண்டிங்காக தான் பண்ணுவோம். அப்போ தான் வியூஸ் அவ்வளோ லைக்ஸ் பிச்சுக்கோ. உங்களை மாதிரி படம் எடுத்தா 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லை. டேய் அவர் பற்றியோட குறை சொல்கிறீங்க. உங்கள் நாக்கு அழி போயிடுண்டா. வாத்தியாரா உங்க கூட இருந்து 4 வருஷம் படம் எடுக்க கற்றுக்கணும். இனிமேல் நீ தேவைப்பட மாட்டேன். நாங்கள் இல்லைனாலும் உன்னால் படம் எடுக்க முடியாது. நீ கிளம்பு. டேய் அவரை பார்த்து டேய் அவர் உங்களை நம்பி இல்லடா, அவர் தன்னம்பிக்கை நம்பி இருக்காரு. நீங்கள் இல்லைன்னடா, அவர் நினச்சாருனா இந்த LKG படிக்கிற குழந்தை வச்சு கூட படம் எடுப்பாரா? டேய் அவர் ஒரு படம் எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே எவ்வளோ டென்ஷன் எவ்வளோ டிப்ரெஷன் இருக்குது தெரியுமாடா உங்களுக்கு? அதான் ஏன் நானும் சொல்கிறேன், 4 வருஷமா எது கஷ்டப்படணுன்றேன். தோபர் 4 வருஷமா படம் எடுத்து தோபர் ஏறி போச்சு பேர். எறா கைய. அவர் ஃபேமஸ் ஆகுது கூட படம் எடுத்தாரு. உங்களுக்காகவும் உங்கள் ஊருக்காகவும் தானே எடுத்தாரு. அவர் கஷ்டப்பட்டதை கொஞ்சம் நினச்சி பாருங்கடா. டேய் பாபு ஒன்றும் இல்லை, எந்திரா மதனே. என்ன வலிதா சார்ரா? நவீனே என்ன மூச்சு முடிச்சுதானே? பாபு நீ பேச வேண்டியது இங்கே பாருங்க. கவரில் அமௌண்ட் இருக்குது, நம்ம சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க. அதை மட்டும் சொல்கிறேன், ஓகேவா? ஆன் பண்ண போகிறேன். 3, 2, 1 பேசு. கவரில் அமௌண்ட்டு. அரசியல்வாதி மாதிரி பேசுகிறா. மறுபடியும் ஆன் பண்ணுறேன். இந்த வாட்டியாச்சும் கரெக்டாக பேசுகிறா. 3, 2, 1 பேசு. பாருங்க கவரில் அமௌண்ட் இருக்குது, மறக்காமல் நம்ம சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க. சூப்பர்ரா. இங்கே பாடுறா, ஜனநாயக கடமை, ஓட்டு நமது உரிமை, ஓட்டுக்கெல்லாம் காசு வேணாம்.
அப்படின்று இந்த போகிறேன் ஆன் பண்ண போகிறேன். 3, 2, 1 ஆக்ஷன். பேஸ். ஜனநாயகம் எங்க கடமை, ஓட்டு எங்க உரிமை. ஏன்டா ஒரு குடும்பஸ்தனா பேசணும், திக்காம பேசணும். அதில் ஒரு திமிரு, நெக்கில், ஆணவம் இதெல்லாம் அவனுக்கு தான் இருக்கணும், ஒன்றும் இருக்கக்கூடாது. ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுற மாதிரி பேசு. இரு. இப்போ பேசு. ஜனநாயகம் என் கடமை, ஓட்டு என் உரிமை. காசுலாம் வேணாம் போடா. சூப்பர். பாய்டா பாபு. நாளைக்கு வண்டி எடுத்தாலும் படத்துக்கு வருவேன். பெட்ரோல் செலவை பற்றி கவலையே பட மாட்டானுங்க. பாத்துரா வரட்டுமா? சரிடா, நாளைக்கே வண்டி எடுத்துன்னு வந்துரு. அங்கங்கே டைரக்டர் கிட்ட சான்ஸ் கேட்டு கெஞ்சி நிற்கிறாங்க, இங்கே டைரக்டர் கெஞ்ச வேண்டியதாகுது. நீங்களாம் உட்காந்து சந்தோஷமாக சிரித்து ஒரு படத்தை பார்க்கணுன்னா அதுக்கு நான் நொந்து நூலாகணும். நான் ஜியோ, நான் எடிட்டிங் வேலை முடிஞ்சிச்சா? இன்னும் இல்லைடா. நான் படத்தையே எடுத்துட்டா எடிட்டிங் வேலை 1 மாசமா பண்ணுங்கிற, அவ்வளோ கஷ்டமா? கிரிக்கெட்டு கூப்பிட்டா கூட வரமாட்டா? ஆமாண்டா, இந்த பாரு இன்னும் எவ்வளோ வேலை இருக்குது. படம் எடுத்துடலாம், டைரக்ஷன் பண்ணிடலாம், டப்பிங் கூட கொடுத்துடலாம், எடிட்டிங் இருக்குது பாரு பஜாராக இருக்கும், பைத்தியம் முடிச்சிடும். ஓ, அப்போ நைட்லாம் தூங்காம எடிட் பண்ணுறியா? அதனால தான் கண்ணில் கருவிழி வந்துருக்கு. இந்த எடிட்டிங் வேலையோட கஷ்டம் புரியாமல் சில நாய்ங்க படம் எப்போ ரிலீஸ்ன்னு கேட்டுனே இருக்குதுங்க. ஜோனா அந்த ஆகாஷ் நவீன படம் எடுக்க கூப்பிடல நீ? டேய் அவனுக்கு நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம்டா. பரவாயில்ல கூப்பிடுண்ணா, கலெக்டர் எக்ஸாம் எது போகிறானுங்க? தப்பான ரூட்டில் போகிற தம்பி. என் படம் கூட பல வருஷம் கழிச்சு கூட எடுத்துப்பேன். இப்போதைக்கு அவனுங்க படிப்பு தான் முக்கியம். இவரை போய் தப்பான நினைச்சிட்டுமேடா. பார்த்தீங்களாடா, இப்படிப்பட்ட மனுஷனோட மனசை கஷ்டப்படுத்திட்டீங்களாடா. போங்கடா நன்றி கேட்ட நாய்ங்களா. எனது கை என்னை அடிப்பதுவோ, எனது விரல் கண்ணை கெடுப்பது. எங்க இருந்தாலும் நல்லா இருங்கடா. உனது ராஜாங்கம் இதுதான் பண்ணிட்டோமோ?